நான் என்ன அப்படி ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன்? எனக்கே இவ்ளோ கஷ்டத்த குடுத்துட்டுருக்கே! என்னால தாங்கவே முடியலையே! நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படி? இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிற அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படும்போது தான், நம்மளுக்கு குருமார்களோட தேவைப்படும். அங்க நாடி ஓடி, "ஏன்பா, எனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டத்த குடுக்குற?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் வரும். அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு தான் தாத்தா சுவாமிகள். ஜலஜீவ சமாதி வெங்கட சுப்பானந்த சுவாமிகள். போன சிவராத்திரி அப்போ போயிட்டு உள்ளம் முருகி கண்ணீர் பெருகி, ஏன்பா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, என்னால் தாங்கவே முடியல, என் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு, என்னோட சக்திக்கு மீறின கஷ்டத்தையா தாங்கிட்டு இருக்கிறேனே, என்னால் முடியவே இல்லையே, எனக்கு நீ துணையா இருக்கவே மாட்டியா, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற, இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு கேட்டுட்டு வந்தா இன்னைக்கு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாரு. நம்ம எல்லாரும் பிரச்சனையே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பிரச்சனைக்கான வடிகால் இங்கே இருக்கு. நம்ம போகணும், அதை சரி பண்ணிக்கணும், அந்த மருந்தை எடுத்துக்கணும், இந்த புண்ணை ஆற்றிக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நீயே எல்லாத்தையும் பண்ணிடுன்னா எப்படி பண்ண முடியும்? நம்ம போனால் தானே அவரால் ஏதாவது சரி பண்ண முடியும். அப்படி நான் போன இடம் தாங்க நம்ம தாத்தா சுவாமிகள். அப்படி எல்லாத்தையும் சரி பண்ணி ஒன்னொன்னுத்தையா சரி பண்ணி என்னை திடகாத்திரமாகவும் தைரியமாகவும், யாரும் இல்லைன்னாலும் நான் உனக்கு இருக்கேன்டி அப்படி நிற்கிறது இவர் மட்டும்தான்.